வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஜோதி. இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் அருட்பெருஞ்சோதி அகவலின் உண்மை ரகசியம். பகுதி 1. எல்லாம் வல்ல கடவுள் உண்மையே நேரா உள்ளபடி கண்டு அனுபவிச்ச வள்ளலார் தந்த அகவல்தான் இது. இந்த செய்யுளின் மூலமா சொல்லப்படுற உண்மையான பொருள் வேற எதுவுமில்லை, அருட்பெருஞ்சோதிதான். அதேபோல நம்ம வாழ்க்கையில் அந்த ஒளியோட தான் ஒவ்வொரு அனுபவமுமே கைகூடும். பகுதி 2. பழந்தமிழன் கடவுளை கற்பனை பண்ணிக்கிட்டு தேடல. அவன் உட்கார்ந்து யோகமா உள்ளே மூழ்கி உண்மையை நேரா கண்டவன். அதிலிருந்துதான் தமிழ் மொழி கூட தோன்றினதுன்னு சொல்லப்படுது. அவன் கண்ட கடவுள் சிவம். ஆனா அந்த சிவம் கூட ஆரம்பத்துல ஒரு பெருஞ்சோதி மாதிரிதான் தெரியுது. அந்த ஒளி நம்ம மூன்றாவது கண் மூலமா, புருவ நடுக்கண் மூலமா தான் தெரியும். பகுதி 3. மனிதன் எப்பவுமே நான் வேறு, கடவுள் வேறு நினைச்சு பிரியப்பட்டான். அதனால தான் வேதாந்தம், சித்தாந்தம், திருமந்திரம், திருவாசகம் எல்லாம் வந்தது. ஆனா அவை எல்லாத்துக்கும் முடிவே மனிதன் அந்த ஜோதிக்குள் கலந்து அதோட ஒன்றாயிடுறதுதான். சரி, இப்படி ஆனவருக்கு உலக வாழ்க்கை இருக்குமா? இல்ல. ஆனா வள்ளலார் சொன்ன வழி வேற மாதிரி. மனிதனாகவே இருந்துகிட்டே அகத்தில அந்த அருட்பெருஞ்சோதி வாழ்வு அனுபவிக்கலாம். இதுவே சுத்த சன்மார்க்கம். பகுதி 4. திருவருட்பா 6ஆம் திருமுறை. சுத்த சன்மார்க்க நெறியைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. மனசை சுத்தப்படுத்தி நெற்றிக்கண் மூலமா அருட்பெருஞ்சோதி பாதியே போற்றி போற்றி அன்போடே கரைய கரைய அந்த ஒளியோட வாழும் நிலையே உண்மையான துதி. இதுக்குத்தான் வள்ளலார் பழைய நெறிகளில் சிக்காதீங்க, அருட்பெருஞ்சோதி பாதையை பின்பற்றுங்க சொல்லிக்கிட்டார். பகுதி 5. சத்திய ஞான சபை. அதுவே அருட்பெருஞ்சோதி வளர்க்கும் இடம். அங்கே போய் அந்த ஒளியோட ஒன்றாகி பழகணும். அப்படித்தான் வாழ்க்கை முழுக்க அனுபவம் நிறைந்த அருளோட வாழ முடியும். வள்ளலார் சொன்னது அடிப்படையே தயவு தான். தயவு இருக்கும்போதே நம்ம வாழ்க்கை அருள் பாதையோட இணையுது. பகுதி 6. இப்போ நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? இந்த அருட்பெருஞ்சோதி அகவலின் அடிகளை ஒன்றா எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இருக்கும் உண்மை கருத்தை விரிச்சு சொல்லப் போறோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம். இன்றைக்கு நம்ம பார்த்து கொள்ளப் போறது அருட்பெருஞ்சோதி 4 நிலைகள். பகுதி 1. அருட்பெருஞ்சோதி கேட்டாலே சிலருக்கு பெருசா புரியாத மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில பார்த்தா அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஜோதி நா ஒளி, பெருஞ்சோதி நா உலகமே கவர்ந்த பேரொளி. சூரியன் பெரிய ஜோதி, சந்திரன் ஜோதி, விண்மீன் விண்மணி எல்லாமே ஜோதி. ஆனா இந்த எல்லா ஒளிகளுக்கும் தோற்றமா நிற்பது ஒரு அகண்ட ஒளி, ஒரு பேரொளி. அதுதான் அருட்பெருஞ்சோதி. அது எங்கோ தூரம் இல்ல, எங்கும் நிறைந்திருக்கும், நமக்குள்ளேயே வெளிச்சமா ஒளிர்ந்து கொண்டிருக்கும். பகுதி 2. அருட்பெருஞ்சோதி 4 நிலைகள்ல காணப்படுகிறது. புறத்தில் நாம பார்ப்போம். வானம் நிறையோட காந்த ஒளி, அந்த விண்வெளி பேரொளி. சூரியன் ஒளி, சந்திரன் ஒளி, தீபம் விளக்கின் ஒளி. இந்த 4 ஒளியும் நம்ம கண் பார்க்கும் புறத்து வெளிச்சம். பகுதி 3. இப்போ நம்ம அகத்திலே கூட 4 ஜோதி நிலைகள் தெரியும். உடல் இந்திரியங்கள் தரும் ஒளி, மனசு நினைப்பு தரும் ஒளி, ஜீவன்
உயிர் உணர்ச்சி தரும் ஒளி, ஆன்மா, ஞான ஒளி. இவை எல்லாம் நம்ம உள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கும். புறத்திலிருந்து அகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நிலையையும் அனுபவிக்க முடியும். பகுதி 4. இதுக்காகத்தான் சாத்திரங்கள். சரி, கிரியே, யோகம், ஞானம்னு 4 நெறி வைத்திருக்காங்க. அதுல சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியம்னு 4 அனுபவ நிலைகளும் சொல்றாங்க. ஆனா முடிவுல என்ன நடக்குது தெரியுமா? ஒருவன் அந்த ஒளியைக் கண்டவுடனே அதுல கலந்தே மறைந்துட்டான். பகுதி 5. ஆனா வள்ளலார் சொன்ன பாதை ரொம்ப வித்தியாசம். ஒளிக்குள் மறைந்து ஒழியாதீங்க. அந்த ஜோதி வாழ்வோட கலந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னார். அதுதான் சுத்த சன்மார்க்கம். தயவு அடிப்படையா இருந்தா அந்த ஒளி நம்ம அகத்துல ஆலயமா மாறும். அங்கேதான் சத்திய ஞான சபை. அங்கே நம்ம ஆன்மா அருட்பெருஞ்சோதியோட ஒன்றாகி பிரகாசிக்கும். பகுதி 6. இதுதான் வள்ளலார் காட்டிய உண்மை. அருட்பெருஞ்சோதி புறம் மட்டும் இல்ல, நம்ம அகத்திலேயே இருக்குது. அதோட இணைந்தாலே மனிதன் வாழ்வோடவே கடவுள் அனுபவம் பெற முடியும். அதனாலதான் இந்த அகவலின் முதல் அடிதான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு தொடங்குது. இன்று நாம பார்க்க போறது அருட்சிவம் என்றால் என்ன? அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ். அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. பாடல் உரை விளக்கம் மற்றும் பாடல் எண் 2 மற்றும் 3 ஜோதி அகவல். இது சாதாரணமா ஒரு பெயரல்ல. ஆன்மீகத்தோட ஆழம் கலந்த உயிரோட ஒளி. தமிழன் புற சூரியனையும் வணங்கினான். ஆனா அதைவிட வலிமையான உள் சூரியனே, ஞான சூரியனை கண்டுபிடிச்சான். அந்த உண்மைதான் அருட்சிவம். அருட்சிவம்னா என்ன தெரியுமா நண்பா? பழைய தமிழர்களுக்கு ஜோதிதான் கடவுள். சூரியன் மாதிரி பிரகாசமா ஒளி தருற அந்த ஜோதி அப்புறம் சிவம் இன்னும் செம்பொருளா புரிய வைக்கப்பட்டதுதான். தமிழன் முதலில் வானில சூரிய ஜோதியை புறமா கண்டு வணங்கினான். அது அபக்குவ அறிவு நிலை. ஆனா பக்குவம் வந்தவங்க அந்த ஒளியே உள்ளத்துல கண்டு அதையே ஞான சூரியன்னு போற்றினாங்க. அந்த இறையொளி வெளியில் சூரியன் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளத்துல சிவக்குறியாய் இலிங்க ரூபமாய் விளங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனால்தான் புற சூரியனையும் அதோட கோட்பரிவாரங்களையும் இலிங்க ரூபமா கண்டு கொண்டான். அந்த கடவுள் ஜோதிதான் இந்த உலகத்தையும் ஐம்பூதத்தையும் ஐவண்ணங்களையும் உருவாக்குனது. அதனால்தான் பஞ்சபூத இலிங்க வடிவம் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கிருந்துதான் நம சிவாய 5 எழுத்து தோன்றியது. இந்த 5 எழுத்து நமக்கு வெளிப்படையான மந்திரம். ஆனா அதுக்கு உள்ளே மறைந்திருக்கு சுக்குமமான சிவாய நம. அதுதான் உண்மையான திருவேந்தெழுத்து. அந்த சிவாயதம்தான் மனிதனை கடவுளோட ஒன்று சேர்க்கும் பாலமா விளங்குது. இதைத்தான் பெரியோர் சைவ சாத்திரம், ஆகமம், தீர்த்தம் எல்லாமே சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ நாம என்ன பார்க்கிறோம்னா அந்த சிவபரம்பொருளே அருட்பெருஞ்சோதி யாகவே. அருள் விளக்கமா வெளிப்பட்டு மெய்யறிவோடு கலந்தால் அருளோட இணைந்த வாழ்க்கை கிடைக்குது. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ். அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. இதுதான் வள்ளலார் வாழ்த்தும் வழியும். சிவம், சிவநெறி, அனுபவம் எல்லாம் இறைவன் உண்மை நிலையை தமிழோட பிணைச்சு வச்சிருக்குது.
தத்துவம் கடந்து செல்லும் அந்த நிலையை உலகம் முழுக்க பரப்ப வந்ததே இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். நண்பர்களே, இந்த உலகம் முழுக்க சுத்த ஒளியாலேதான் நிறைவு. அந்த ஒளியே வள்ளலார் சொன்ன மாதிரி அருட்பெருஞ்சோதின்னு உணர்ந்தா உயிர்க்கு அமைதி, உள்ளத்துக்கு ஆனந்தம், வாழ்க்கைக்கு அருள் கிட்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், அருட்சிவ நெரிசார் அருட்பெரு நிலைவாழ். அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. அருள் ஒளியோட வாழ்க்கை வாழணும். வாழ்க அருட்பெருஞ்சோதி.